அட் எ பர்டிகுலர் டைம் எந்த நேரத்துல இவர் வந்துட்டு பேசணுமோ அப்ப there was only 4,000 people. பாருங்க. அப்போ விஜய் அதை விரும்புறாரா? இன்னும் நிறைய கூட்டத்தை நான் எப்படி வர காமிக்கிறேன் பாருன்றத. ஆமா, அதைத்தான் அவர் கட்சிக்காரங்க அவருடைய மேல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே இது பண்றாங்க. அவங்களுடைய ஆலோசகர் ஒருத்தரோட என்கிட்ட பேசினார். உங்களுடைய கிரௌடு சர்ச் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க முன்னாடி, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பிடிக்கல அப்படின்னோம்னா ஒரு ஸ்டாம்பீடு ஏற்படும். இன்னொருத்தர் குடும்பத்தோட போயிருந்தார், குடும்பம் பொண்ணோட போயிருந்தார். அவர் சொன்னார், ஐயா நான் மத்தியானமே வந்துட்டு மேடைக்கு கிட்டத்துல இருந்தேன், அங்கேருந்து நான் வெளியேறிட்டேன், எனக்கு பயம் வந்துச்சு. 5 மாவட்டத்துக்கு போய் தான் 6வது மாவட்டம் தான் இங்க வராருன்னு பொழுது இப்போ காவல்துறை வந்து தங்களுக்கு உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. சோ எத்தனை கூட்டம் வருவாங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இல்லை. நிறைய பேர் கொண்டாந்து வச்சுட்டாங்க, அடக்குமுறை, எங்க பார்த்தாலும் போலீஸ் தலையா தெரியுது. அப்படியே மாத்தாரு விஜய், பிளேட்டை தானே மாத்தணும். பாக்குற இடமெல்லாம் போலீஸ் தான் தெரியுது. நான் அடக்குமுறையா வாட் மிஸ்டர் சிஎம் அப்படின்னு வர இவரு 8:45 மணிக்கு சொல்றாங்க எங்க நாமக்கல்ல. ஆனா விஜய் வந்துட்டு இங்க பிளைட்டை பிடிச்சி அந்த பிளைட் ரன்வேக்கு வந்து போகும்போதே மணி 8 ஆயிடுச்சு. ஆரம்பத்துல இருந்து விஜய் ஒண்ணு செய்யறாரு. அவர் என்ன பண்றாருன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருட்படுத்துறதே இல்ல அவரு.